ஐயோ வந்துட்டாளுவல 3 பேரும். பிள்ளை தொலைஞ்சு போனது தெரிஞ்சா நம்மள கொன்னுலாம் போடுவாளுவோ. எதையாவது சொல்லி சமாளிக்கணும். அதுக்குள்ள அந்த பயவுலில அந்த பையனை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். ஏட்டி பாத்தியாட்டி, ஆன வேலை பூனை வேலை சொல்லுதான் இந்த மால் இல்ல. நம்ம பேசாம வெளியில உள்ள கடையிலே வாங்குவோம். எம்புட்டு வேலை சொல்லுதா. ஸ்டார்டிங் பேர்ஸ் என்னது 5000ல இருந்து சேலையா. வெளியில நான் அழகா 500 ரூபாய்க்கு அழகு போல சேலை எடுத்துருவேனே. அதானக்கா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல, ரொம்ப தான் விலையா இருக்குன்னா இங்க. ஏட்டி மாலுனா அப்படிதான் இருக்கும். சரி, இங்க இருந்த அந்த குருவி கூட ஆச்சி பிள்ளையெல்லாம் பாத்துக்க சொல்லிட்டு போனா ஒருத்தரையும் காணும். செத்த நான் இன்னைக்கு. ஏன் பிள்ளைகளா? அட இங்கனக்குள்ளதான் நிக்கியலோ, உங்களதான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஏட்டி அதுக்குள்ளேயே பார்த்து முடிச்சிட்டியா? பொறுமையா சேலையில பார்த்துட்டு வர வேண்டியதானே, அதுக்குள்ள வந்துட்டியா? குருவி கூட ஆச்சி, அங்க வேலை எம்புட்டு தெரியுமா? யானை வேலை, குதிரை வேலை சொல்லுதாச்சி. ஸ்டார்டிங் பிரைஸ் 5000ல இருந்து ஆரம்பிக்கும். நான் 500 ரூபாய்க்கு அழகு போல சேலை எடுத்துருவோமே. பாப்போம், வெளியில நேரம் தான் வேற கடைக்கு போய் பாப்போம். இல்லைன்னா வீட்டை பார்க்க போக வேண்டியதான். நேரம் ஆயிட்டுலான்னு சொன்ன மாதிரி பின்ன என் வீட்டுக்கார் வேற வந்துருவாரு. இப்படி கொஞ்ச நேரம் பேசி சமாளிப்போம். அப்படியாட்டி, நான் வேணா வாரேன். கொஞ்சம் இந்த பேரம் பேசி பாப்போமா? நான் குறைச்சு வாங்கி தரேன். யாச்சி அதெல்லாம் நாங்க பேசி பார்த்தாச்சு. அங்கெல்லாம் ஒரு கதைக்கும் ஆவல. அவெல்லாம் அந்த டேக்ல இருக்குல்ல, அந்த பிரைஸுக்கு தான் கொடுப்பாங்களாம். அதனால அதெல்லாம் லாய்க்கப்படாத. சரி, இந்த பிள்ளைல எங்க போவோம் வெளியில? இவ சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு வர அளவுல என்னத்த சொல்லுவேன் நான் இப்போ? ஆமாச்சி, பிள்ளைல எங்க? உங்களை தானே பாத்துக்க சொல்லிட்டு போனோம். ஆளை காணும் ஒன்னையும். இதுக்கு மேல மற சொன்னா நம்மள அவ்வளவுதான். உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஏட்டி ஏட்டி நீலாமரி, என்னாச்சு? குருவி கூடாச்சு, என்னாச்சு? ஏட்டி இங்கனக்குள்ளதாட்டி எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த சுதாகர் பையன் இருக்கான் பாத்தியா, அவன ஆளை காணோட்டி. இந்த சுரேஷ், தனுஷ், சுதாகர், அந்த லதா பிள்ளை எல்லாம் இந்த பையனை தேடி தான் போயிருக்கு. யாச்சி, என்ன உங்களுக்கு விளையாட்டா போச்சா? என் பிள்ளை எங்க? யா ஆத்தா, என் பிள்ளையை தொலைச்சிட்டீங்களா நீங்க? உங்களை நம்பிதானே உங்ககிட்ட விட்டுட்டு போன பெரிய ஆளுன்னு இப்படி பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் இப்ப எங்க போய் தேடுவேன்? ஏல சுதாகரே, ஏல சுதாகரே. உங்களுக்கு அறிவு இருக்கா? பெரிய ஆளு தானே. ஒரு சின்ன பிள்ளைய பதனமா பார்க்க தெரியலையா? எங்க போனான்னு தெரியலையே இந்த பையன். ஏக்கா ஏக்கா, நீங்க பதறாதீங்க. இங்கனக்குள்ள தான் எங்கயாவது நிப்பான். ஏதாவது கடைகள பொம்மையை பார்த்துட்டு வாய் பார்த்துட்டு போயிருப்பான். தேடுனா கிடைச்சிருவான். ஏன் பிள்ளை எவனும் பிள்ளை பிடிக்கவே எவனும் தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணுவேன்? ரோட்ல வீட்ல விட்டு பிச்சை கிச்சி எடுக்க விட்டுட்டானுனா நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே. ஏடி அப்படிலாம் ஒண்ணும் ஆயிருக்காது. டீ பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பான். ஏன்டி இனிமேல் பேஸ்து வேலை வச்சுக்கிடாது யாச்சி. நான் என் பிள்ளையை தேடி போறேன். ஏக்கா இருங்க, நானும் வாரேன். ஏடி இந்த பையன் பாத்ரூம் கீத்ரூம் எங்கயாவது போயிருப்பான். வா, பாத்ரூம் எல்லாம் போய் தேடிட்டு வருவோம். யாச்சி நீங்க எங்கேயும் போவாதீங்க, இங்கே இருங்க. அந்த பிள்ளைகள் வந்தா இருக்க சொல்லுங்க. பின்ன இந்த பிள்ளைகளும் சேர்ந்து தொலைஞ்சிட்டு போயிடாம நான் அந்த பையன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரோம். எடி நானும் ஆரட்டி தேடுறதுக்கு மனசே கேட்க மாட்டேங்க. இப்படி ஆயிப்போச்சே கடைசில. இந்த பையன் ஒத்தேல எங்க போய் தொலைஞ்சாமாச்சி? இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. அவளும் சொல்லுவாவோ இங்கே இருக்க சொல்லி. நம்ம இப்படி இருந்த வேலைக்கு ஆகாது. நம்ம பேசாம 3வது மாடி அங்க விளையாட தேட இருந்ததே, அங்க போய் பாப்பா அந்த பையன் அங்கனக்குள்ள நிக்கானானு. ஏல சுதாகரே, ஏல உசுர வாங்காதல, எங்கல போய் தொலைஞ்ச நீ? இதான் கடைசி. இனிமேல் இந்த பிள்ளை குட்டியை பார்க்கறது சுவாலியே வச்சு கொடுக்க கூடாதுமா. இதெல்லாம் தேவையா எனக்கு? என்னடா இது? இங்க தானே எல்லாரும் இருந்தாங்க. இந்த ஆச்சியும் காணோம், ஒருத்தரையும் காணோம். எல்லாம் தொலைஞ்சு போயிட்டுவளா? இந்த கடையில பிரியா பலன் கொடுத்தாங்கன்னு வாங்க போனேன். அத வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஒரு நாதியும் காணோம். இப்போ இதுவெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பேன்? எங்க அம்மா மேல ஏதோ ஒரு கடையில சேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, எந்த கடைன்னு வேற நம்மளுக்கு தெரியாத. என்ன செய்யலாம்? வேற என்ன செய்ய? நம்ம தான் இப்ப எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். இப்படி தொலைஞ்சு தொலைஞ்சு போறாவல. சரி, என்ன செய்ய? போய் கண்டுபிடிப்போம் எல்லாத்தையும். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லம்மா. ஒரு இடத்துக்கு வந்தா பத்திரமா இருக்க தெரியாது. இப்படி மொத்தமா எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டாவல. எங்க போய் தொலைஞ்சதுமா இந்த குட்டி பிகாசு? வீட்டுக்கு வரட்டும், நல்ல 4 மிதி மிதிக்க. இவனோட ஒரே உசுரம் போது எனக்கு. ஏல சுதாகரே, ஐயோ, அவன் காதல இதுல கேட்டக்கூடாது. பிறகு ஓடிடுவான். அடிக்க இருக்கேன்னு சொன்னா பாசமா கூப்பிடுவோம். வீட்ல போய் நல்லா கும்மாங்குத்து குத்துறோம்ல. ஏல தம்பி, ஏல சுதாகரே, எங்கல போன தங்கம்? ஏட்டி சுதா, சின்ன தம்பி கிடைச்சானாட்டி? ஏட்டி சுதாகர் எங்கேயாவது பாத்தியா? பாக்கல. அந்த நாய் எங்க போய் தொலைஞ்சதோ? சாலியா மாலிக்கு வரலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்க்க அவன் தொலைஞ்சு போயிருக்கான் பாரு. ஒண்ணு என்ஜாய் பண்ண முடியல. ஏட்டி லூசு
மாதிரி பேசுத. நானே அவனை காணோம்னு வருத்தத்துல இருக்கேன். எங்க போனானோ தெரியலையே. நீ தான் வருத்தத்துல இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த நாய் எங்கேயாவது சொகுசா போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். சி, ஒரு அக்காவா இருந்துகிட்டு உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? நீலாம் ஒரு அக்காவா? உங்களுக்கெல்லாம் அக்கா வரனா இப்படி தான் இருக்கணும். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏன் அவ ரெண்டு பேரும் எங்க காணோம்? ஏக்கா, ஏமா, ஏக்கா அங்கலாம் தேடிட்டோம்ல, அந்த பையலங்கட கூட காணோம்ல. என்னல சொல்லுது? அந்த சைடும் காணுமா? எங்கல போனா? என் தம்பிய ஒருவேளை யாரும் தூக்கிட்டு ஈக்கிட்டு போயிருப்பாங்களோ, கடத்திட்டு போயிருப்பாங்களோ? ஏல வாய்ப்பே இல்ல. மாலில இருக்கும். அங்க பாரு எத்தனை சிசிடிவி கேமரா இருக்குன்னு. அப்படிலாம் தூக்கிட்டு போனா யாராவது மாட்டிக்கிடுவாங்க. வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. ஏதாவது கடையில பொம்மையை பார்த்துட்டு இரு, பொறுமையா தேடுவோம். ஏல தனுஷ், அந்த பிள்ளைங்கள் அதான். அந்த பிள்ளை அங்கனக்குள்ள எங்கேயோ போச்சு. எப்படி அந்த தேடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏக்கா, ஏக்கா, ஏடி என்னாச்சு? என் தம்பி கிடைச்சிட்டானா? இல்லக்கா, அங்கேயும் இல்ல. அததான் சொல்ல வந்தேன். ஏதோ கிடைச்சிட்டாங்கற மாதிரியே சொல்ல வந்தியே. நான் கூட கிடைச்சிட்டானான்னு நினைச்சேன். எட்டி சுதா, ஒரே வழிதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. வா, அம்மாட்ட சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவோம். நம்மள எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம லேட்டா ஆக்க கஷ்டம்தான். பாட்டி அம்மாட்ட சொல்லி கொடுப்போம். நம்ம போய் எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து தம்பியை காப்பாத்துவோம். ஏல தூர பேரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுங்க. அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகும் தெரியுமா? அதுக்குன்னு தம்பி அப்படிவா விட முடியும்? வாட்டி முதல்ல நீ. அதுவும் சரிதான். வா, அம்மாட்ட போய் சொல்லுவோம். வாவ், இந்த ரூம் எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு டிவி இருக்கு. நாமளும் பெருசா வளர்ந்து இந்த மாதிரி ஒரு ரூம்ல தான் வேலை பார்க்கணும். எவ்வளவு டிவி இருக்கு. ஏப்பா, நீ யாருப்பா? இங்க எதுக்கு வந்து இங்க எல்லாம் வரக்கூடாது? உங்க அம்மா அப்பாலாம் எங்க? ஒத்திலேயே வந்து யாரையும் காணோம். சார், நான் எல்லாரோடையும் தான் வந்தேன். எங்க ஆச்சி, அம்மா, அக்கா, அண்ணே, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல உள்ள ஆன்ட்டி. சரி சரி, போதும் லிஸ்ட் பெருசா போகுது. எதுக்கு நீ இங்க வந்த? யாரும் ஒண்ணும் இல்ல சார். என் கூட வந்த அம்புட்டு பேரும் காணாம போயிட்டாங்க. எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க. அதான் அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கிறதுக்காண்டி உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். எப்ப என்ன சொல்லுத? உண்மையாவா? எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டாங்களா இல்ல நீ தொலைஞ்சு போயிட்டியா? நான் எப்படி தொலைவேன்? நான் தான் உங்க முன்னாடி நிக்கனே. அவங்கள தான் காணோம். அவங்க தான் தொலைஞ்சு போயிட்டாங்க. அதுவும் சரிதான். அது இருக்கட்டும், எத்தனை பேர் வந்தீங்க? நானு, எங்க அம்மா, அதுக்கப்புறம் எங்க அண்ணே, அக்கா, அதுக்கப்புறம் அத்தை, ஆச்சி, இன்னொரு அத்தை, இன்னொரு அக்கா. அடே, மொத்தம் 7 பேர் வந்தீங்களா? சரி, இந்த டிவில பாரு, எங்கேயாவது அவங்க தெரியுதாங்களான்னு. தெரியுதாங்க சார். அந்த மேல இருக்கு பாருங்க. அங்க இந்த ஆடு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்களே, மேல இதுல 3வது இதுல. அதுல இருக்காங்க பாருங்க. இருப்பா, மைக் ஆன் பண்ணி சொல்லுதேன். ஏக்கா, அழாதீங்கக்கா, அந்த பையன் கிடைச்சிருவான். ஏட்டி பிளாக்கி, நீ முதல்ல அழகி நிப்பாட்டிட்டி. அந்த போய் இங்கனக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான். என் வீட்டுக்காரர் என்னைய கொல்ல போறாரு. இப்படியே பெத்த பிள்ளைய நான் அப்படி தொலைச்சிட்டு நிக்கவே. நானா ஒரு நல்ல அம்மாவா? நானா அம்மாவா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவா? ஏக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, கிடைச்சிருவாக்கா. இந்த பிள்ளைகள் வந்துட்டு இந்த பிள்ளைகிட்ட கேப்போம். ஏல, அந்த பையல பாத்தியலா? ஏட்டி, ஏட்டி சுதாகர் பாத்து. ஏட்டி சுதா, சுரேஷ் தம்பி எங்க? ஏமா, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அந்த நாயை காணுமா? ஆமாமா, எல்லா பக்கத்துலயும் பார்த்தாச்சு. அவனை காணும். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை கிடைக்காம நான் இந்த இடத்தை விட்டு நவர மாட்டேன். என் பிள்ளை எனக்கு வந்தாதான் நான் இந்த இடத்தை விட்டு நவருவேன். நான் எங்கேயும் வர மாட்டேன். என் பிள்ளை எனக்கு வந்தே ஆகணும். ஏம்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. நம்ம பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சீக்கிரம் கிடைச்சிருமா அந்த பையன்? எவ்வளோ லேட்டா போறோமோ அவ்வளோ ஆபத்து. எவ்வளோ சீக்கிரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. அட கடவுளே, போலீஸுக்கு இழுத்துன்னு அலையணுமா? சரி, வாழ போவோம். உங்க ஐயாக்கு ஒரு போன போடுங்க. வேற என்னத்தை செய்ய? அவர் என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல. என் பிள்ளை கிடைச்சாவணும் எனக்கு. ஏப்பா, உங்க அம்மா பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேரு சுதாகர். எங்க அம்மா பேரு நீலாம்பரி. அங்க பாருங்க, நீல கலர் சேலை உடுத்திருப்பாங்க. அதான் அவங்க நீலாம்பரி. நீலாம்பரின்னு கூப்பிடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஏமா, 2வது ஃப்ளோர்ல இருக்கீல? நீல கலர் புடவை கட்டி நீலாம்பரி. நான் பேசுறது கேக்குதா? நான் மால் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுதேன். ஏமா, ஏ, எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏக்கா, உங்க பேரை தான் சொல்லுதாங்க மைக்கில், நீலாம்பரி நீலாம்பரின்னு.
ஏமா இப்படியே எல்லாரும் தொலைஞ்சு போவீங்க? உங்க பையன் சுதாகர் பத்திரமா மால் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கான். இப்படி நீங்க எல்லாம் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? எல்லாரும் உடனடியா மால் கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. யாடி என்ன சொல்லுதாரு? நம்ம எல்லாம் தொலைஞ்சு போயிட்டோமா? அந்த பையன் சுதாகர் அங்கயா இருக்கான்? ஏக்க நான் தான் சொன்னோம்ல, அவன் விவரமான பையன், தொலையலாம் மாட்டான். பாத்தியலா, நம்ம எல்லா இடத்துலயும் தேடினா அங்க தேடல. அவன் இந்த மாலு கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்கானா. வாங்கக்கா போய் சீக்கிரம் அவனை கூப்பிட்டுருவோம். கடவுளே, இப்பதான் எனக்கு உயிரே வருது. ஏக்கா நான் தான் சொன்னோம்ல, உங்க நல்ல மனசுக்குலாம் அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுன்னு. வாங்கக்கா பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம் முதல்ல. ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லலாலும் வீட்டுக்கு தாண்டி போகணும். இதுக்கப்புறம் எங்கேயும் சுத்தக்கூடாதுமா. வீட்டுல கொண்டு இந்த பிள்ளைகளெல்லாம் இறக்கி விட்டுறணும். நல்ல வேலை அவசரப்பட்டு என் வீட்டுக்காருக்கு வேற போன் போட தெரிஞ்சேன். அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதோ இனி கொன்னே போட்டிருப்பாரு. எடி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க அந்த பையனை போய் கூப்பிடுவோம். ஏமா ஏல ஏல சுதாகர் வாழங்கிட்டு. ஏமா இப்படியாமா கூட்டமா தொலைஞ்சு போவீங்க எல்லாரும்? சார் நாங்க தொலைஞ்சு போல சார். இந்த பையன் தான் சார் தொலைஞ்சு போயிட்டான். அது எப்படிமா? அவன் தொலைஞ்சு போகாம கரெக்ட்டா வந்திருக்கானே மால் கண்ட்ரோல் ரூமுக்கு. நீங்க எல்லாரும் தான் பேல பேல முடிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க தான் தொலைஞ்சு போயிருக்கீங்க. அவன் தான் கரெக்ட்டா விவரமா சொல்லுதானே. என் கூட வந்து அம்பிட்டு வேற தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேனே. இப்படியாமா தொலைஞ்சு போவீங்க எல்லாரும்? சாருதான் உங்க மாவன் எப்படி அளந்து விட்டுருக்கான் பாருங்க. ஆமா சார், நாங்க கொஞ்சம் வேலையா போயிட்டு இந்த ஆச்சிட்டு தான் விட்டு போனோம். அவளும் தொலைஞ்சு போயிட்டாவோ, நாங்களும் தொலைஞ்சு போயிட்டோம். நல்ல வேலை சார் கிடைச்சான். என்ன பொம்பளைகளோமா, பாத்து போங்க வீட்டுக்கு. சீ, திரும்பி தொலைஞ்சு போயிராதீங்க. இங்க நான் இருக்க கண்டு சிசிடிவி கேமரா மைக் இருக்கவே கண்டுபிடிச்சு தந்துட்டேன். வெளியில இப்படி எங்கேயும் போனீங்கன்னா என்ன செய்யறதுக்கு? ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் இந்த பையில பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு. சரி சரி போங்க, பாத்து போங்க. ஏல சுதாகர் எங்கல போய் தொலைஞ்ச? ஏமா அந்த நகை கடையில பிரியா பலூன் கொடுத்தாங்கம்மா, அததாம வாங்கிக்கிட்டு இருந்து இவ 4 பேர் காணாம போயிட்டாவோ. ஏல சுதாகர் இங்க ஆரி, நாங்க காணாம போல, நீ தான் காணாம போயிட்ட. நாங்க இங்கே தான் நின்னோம், உன்னை தான் காணோம்னே. ஒய்யாம இத சொல்லிட்டு இருக்க அந்த பைய அப்பளில இருந்து. நான் தான் பலூன் வாங்கிட்டு வந்து பார்த்தேன், இங்க ஒருத்தர் இல்லையா, அதனால தான் நாங்க போனேன். இல்ல மறுபடியும் நீங்க வந்து பாத்தியோ? யாச்சும் இங்க ஆறுங்க, நான் உங்களை அதனாலதான் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போனேன். பாத்தீங்களா, இந்த போய் திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏடி சும்மா எப்படி நிக்க அந்த பையனை தேடுவேன்னு போனேன். ஏப்பா என்னமாப்பா, எனக்கு உயிர் பேய் உயிர் வந்தது. இருந்தாலும் இவன் மண்டையை உடைக்காம விட மாட்டேன். ஏன் மாடி, உனக்கு பலூன் நான் வாங்கி கொடுத்ததே இல்லையோ, இப்படி போயிருக்கே நீ. ஏமா அடிக்காதமா? பின்ன உன அடிக்காம கொஞ்சம் அவள காதை புடிச்சு முறுக்குற முறல. இதுக்கப்புறம் நீ இப்படி சேட்டை பண்ண கூடாதுல. தொலைஞ்சது மட்டும் இல்லாம நாங்க தொலைஞ்சு போனேன்னு வேற அவர்ட்ட சொல்லி அவரே வேற நம்ப வச்சிருக்க நீ. ஏக்கா விடுங்க, சின்ன பையில போட்டு அடிக்காதீங்க பாவும். அடிக்காதீங்களா? வீட்ல போய் நான் இன்னைக்கு நொறுக்குற நொறுக்குல இருக்கு இவனுக்கு. சும்மா இருட்டி 2 அடி உடட்டும், அப்ப